Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து git commit command பத்தி பார்த்தோம். கரெக்டா? இந்த வீடியோல வந்து git stash பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்பதான் வந்து புரியும். ஓகேவா? இப்போ git branch கொடுத்து எத்தனை branches இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ 2 branches இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க கரண்டா மெயின் பிரான்ச்ல இருக்கீங்க. ஓகேவா? இப்போ இங்க வந்து ஒரு ஃபைலை வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கமிட் பண்ணாம நீங்க வந்து நியூ பிரான்ச்சுக்கு வந்து போய் அங்க வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் மெயின் பிரான்ச்சுக்கு வந்து தான் அதை கமிட் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆஃப் வே டன்ல இருக்கும். கரெக்டா? கமிட் பண்ண வேண்டாம், இன்னும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நான் பண்ணணும் இந்த ஃபைல்ல. ஆனா இப்போதைக்கு ஒரு அர்ஜென்ட் நீடுனால நான் வந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு நான் வந்து போயிட்டு அங்க அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் மெயின் பிரான்ச்ல வந்து அந்த பிரான்ச்ல இருக்கிற ஃபைலை வந்து நான் மாடிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், கமிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த git stash. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த git stash. ஓகேவா? நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கும் போதோ இல்ல ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கும் போதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து எப்படியும் இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து சுவிட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இன் சம் கேசஸ். ஓகேவா? சம் அர்ஜென்ட் கேசஸ் வந்துட்டு சுவிட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்துல இந்த git stash வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மெயின் பிரான்ச்ல வந்து ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா? index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் git ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து அன்ட்ராக்டட்ல இருக்கும். கரெக்டா? இப்போ நான் இதை வந்து இப்படியே இதை ஆஃப் வே டன்ல நான் என்ன பண்ண போறேன், நியூ பிரான்ச்சுக்கு போகணும். ஆனா இப்படியே போகக்கூடாது. ஓகேவா? இதை வந்து நான் ஸ்டாஷ் பண்ணிட்டு போறேன். ஓகேவா? ஸ்டாஷ் பண்ணிட்டு நான் அப்புறமாட்டி வருவேன். ஸோ இதை வந்து அப்படியே நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? டெம்பரரியா சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது தான் இந்த git stash. -u அன்ட்ராக்ட் ஃபைல்ஸை வந்து ஸ்டாஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? git stash பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு பிரான்ச்சுக்கு நான் போறேன். git checkout நியூ பிரான்ச்சுக்கு நான் போறேன். ஓகேவா? நியூ பிரான்ச்சுக்கு இப்போ நான் போயிட்டு இங்க ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்றேன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனா இப்போ நான் எதுவும் பண்ண போறதில்ல. ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து எதனா சேஞ்ச் பண்ணிட்டு இங்க கமிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வந்து மெயின் பிரான்ச்சுக்கு போக போறீங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு போறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்ததுனால நான் இங்க நியூ பிரான்ச்ல எந்த விதமான ஃபைல்ஸும் ஆட் பண்ணல. பட் நீங்க ரியல் டைமா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? மெயின் பிரான்ச்சுக்கு நான் போறேன். இப்போ நான் git stash list அப்படின்னு நான் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா என்னென்ன git stashலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? git stash-ஓட ஐடி, கமிட் ஐடி மாதிரி git stash-ஓட ஐடி. ஓகேவா? அதுக்கப்புறம் index.html is deleted. இது வந்து நான் ப்ரீவியஸா பண்ண கமிட். ஓகேவா? இது வந்து லாகஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நான் லாஸ்டா பண்ண கமிட். ஓகேவா? இது வந்து இதுக்கும் நம்ம பண்ண ஸ்டாஷ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேவா? நான் வந்து delete பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதான் காட்டுது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த git stash அப்ளை பண்ணணும். git stash நான் இந்த பிரான்ச்ல தானே பண்ணிட்டு இருந்தேன். git stash அப்ளை ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா git ஸ்டேட்டஸ் கொடுத்தா வரும் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாஷ் லிஸ்ட்க்கு முன்னாடி நீங்க வந்துட்டு git ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் வந்து வெளியே வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க வந்து நார்மலான இதுதான் git add கொடுத்து அடுத்து நீங்க கமிட் கொடுப்பீங்க இல்லையா? சேம் மெசேஜ் தான். ஓகேவா? இன்னும் ஒரு சில கமாண்ட்ஸ் இருக்கு git stashல. git stash ட்ராப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? ட்ராப்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாஷ் ஐடியில இருக்க இது வந்து ட்ராப் ஆயிடும். இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அது அப்படியே இருக்கும். ஓகேவா? நீங்க ட்ராப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு கமாண்ட் வந்து கிளியர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாஷ் லிஸ்ட் மொத்தமா கிளியர் ஆயிடும். ட்ராப்னா ஸ்பெசிபிக் ஸ்டாஷ் வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கமாண்ட் git stash pop. இது வந்து எதுக்குன்னா மோஸ்ட் ரீசன்ட் ஸ்டாஷ் ஐடி வந்து எடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டாஷ் ஐடி நான் கிரியேட் பண்ணேன்னா ஸ்டாஷ் 1 வரும். கரெக்டா? ஸோ அந்த மோஸ்ட் ரீசெண்டை வந்து உங்களுக்கு வந்து எடுத்துரும். ஓகேவா? அதான் மோஸ்ட் ரீசெண்ட். 0 இருக்கிறது இல்லை, 1 அடுத்து வரும் இல்லையா? அதான் மோஸ்ட் ரீசெண்ட். இப்போதைக்கு மோஸ்ட் ரீசெண்ட் வந்துட்டு 0 தான். ஓகேவா? இப்போ நான் பாப் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு ஜாப் நடக்கும். ஒன்று வந்துட்டு பாப் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் வரும். ஓகேவா? அப்ளை பண்ற கமாண்ட் வரும். இன்னொன்று ட்ராப் பண்ணுவோம்ல, 2 கமாண்டும் ஒரே இதுல நடக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ இவ்வளவுதான் அந்த git ஸ்டாஷ்ல வந்துட்டு. இன்னும் ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.